ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். அம்மா, குலசாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வா, இல்லைனா எங்கேயாவது போய் கோயிலில் உட்காருன்னு ராஜுவோட அப்பா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு பாண்டியை கொதிச்சு போய், நீங்கள் சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க அத்தை, இது உங்கள் பொண்ணோட வீடு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. கோமதியும், அம்மா 30 வருஷமாக நீ இல்லாமல் இருந்துட்டம்மா, ப்ளீஸ்மா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ அங்கே போனீன்னா என்னை மறந்துடணும் ராஜுவோட அப்பா சொல்கிறாரு. அந்த அம்மா கலங்கி அலறதை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. ராஜியோட அம்மாவும் சித்தியும், ப்ளீஸ் அத்தையை உள்ளே கூப்பிடுங்க, வெளியில் அத்தையை நிற்க வைக்காதீங்க, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மூளையும் இல்லாத முட்டா பீஸுங்க, ஏன் ஆத்தா வந்தால் அந்த ஓடி போனணும் உள்ளே வர்றதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ நாளும் உன்னைய நல்லா பார்த்துக்கிட்ட நாங்கள் வேணுமா, இல்லை அவமானத்துக்கு கொடுத்த இந்த ஓடுகளி வேணுமான்னு நீயே முடிவு பண்ண ஆத்தான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ போனீன்னா, நீ செத்து போயிட்டீன்னா கொல்லிப்போட கூட நான் வரமாட்டேன்னு ராஜியோட அப்பா சொல்கிறாரு. பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வாங்க அம்மாச்சி நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி வருந்தி கூப்பிட்றாங்க. அதுக்கு பாட்டி, என்னுடைய 4 பிள்ளைங்களையுமே நான் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன். கடைசி காலத்தில் எல்லா பிள்ளைங்களோடையும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசி காலத்தில் அம்மாவும் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் என் பிள்ளைங்களை பற்றி பேசுனா அது எனக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி பசங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வெற்றி சிரிப்போட பாட்டியோட பசங்களும் அங்கேருந்து போக கோமதி தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க.